ஓம் ஸ்ரீ ஜோதிட நிலையம் மூலமாக தினம் ஒரு ஜாதகம் ஆய்வுக்கு என்ற இந்த காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கும் ஜோதிட நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் சத்ய சர்மனின் முதற்கண் வணக்கங்கள். வாருங்கள் உள்ளே செல்லலாம். இது ஒரு பெண்ணின் ஜாதகமாகும். பிறந்த தேதி 8/4/1995, பிறந்த நேரம் காலை 11 மணி 0 நிமிடம், பிறந்த இடம் திருச்சி, பிறந்த ஊர் இடமலைப்பட்டி. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வதனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. பூர்வ ஜென்மத்தில் செய்த நற்செயல்களின் காரணமாக இந்த ஜகத்தில் பிறந்த தங்களின் ஜாதகமானது அருளப்பட்டது. லக்னம் மிதுன லக்னம், ராசி மிதுன ராசி, நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம், திதி அஷ்டமி திதி, திதி சூன்யம் மிதுனம் கன்னி, இதற்கு அதிபதி புதன், அஸ்தமனம் புதன், பக்கரம் குரு. நவகிரக பாதசாரம் லக்னமானது மிதுன லக்னமாகவும், சூரியன் நட்பு நிலையிலும், சந்திரன் நட்பு நிலையிலும், செவ்வாய் நீச்ச நிலையிலும், புதன் நீச்சமாகவும், குரு நட்பு நிலையிலும், சுக்கிரன் நட்பு நிலையிலும், சனி பகவான் ஆட்சி நிலையிலும், ராகு நட்பு நிலையிலும், கேது பகையாகவும் இருக்கிறது. இந்த ஆய்வினில் ஒவ்வொரு பாவகத்தையும் தசவர்க்கத்தை கொண்டு மட்டுமே பலன் சொல்கிறேன். மறைவு ஸ்தானங்களாகிய 3, 6, 8, 12 ஸ்தானங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. மேலும் அரசியல், சினிமா துறை புகழ் பற்றிய 5ஆம் பாவகத்தையும் விளக்கவில்லை. D1 டிவிஷனல் சார்ட் என்று சொல்லப்படும் தசவர்க்கங்களில் முதல் கட்டமாகிய ராசி சக்கரத்தை பார்க்கிறோம். இங்கு நாம் பார்க்க இருப்பது முதல் ராசி கட்டத்தின் முதல் பாவமாகிய லக்னத்தை பிரதானமாக பார்க்கலாம். மிதுன லக்னம். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் உயரமான தேகம் கொண்டவர்கள், பரந்த நெற்றியும், பலமான தோள்களும், அழகான புருவங்களும், கருத்து நீண்ட கண் இமைகளும் பெற்றவர்கள். பிறரை வசீகரிக்கத்தக்க தனித்த சக்தியை பெற்ற இவர்களின் கண்கள் அழகை கொண்டவை. சோம்பலாக காலம் கழிக்க விரும்ப மாட்டார்கள். எப்போதும் சுறுசுறுப்புடன் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டவர்களாகவே காணப்படுவார்கள். இந்த முதல் பாவத்தை மட்டுமே ராசி கட்டத்தில் பார்க்க வேண்டும். 2ஆம் பாகம் தனத்தை குறிக்கும். 2ஆம் பாகம் ஹோரை என்று ஹோரையில் பார்க்க வேண்டும். ராசி கட்டத்தின் 2ஆம் அதிபதியாகிய சந்திரன் இங்கு லக்னத்திலிருந்து 12இல் போய் மறைகிறார். இதனால் இவர்களுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு தருணத்தில் இவர்கள் சொத்தை இழக்கும் தருணம் ஏற்படும். மேலும் இதில் கடகத்திலும் சிம்மத்திலும் மட்டுமே கிரகங்கள் உள்ளன. கடகத்தில் மிக குறைவாக கிரகங்கள் இருப்பதால் இவர்களுக்கு பணவரவானது மிகவும் கடினமாக இருக்கும். சதுர்த்தாம்சம் என்பது வீடு, வண்டி, வாகனங்களை பார்க்கும் அம்சமாகும். ராசி கட்டத்தின் 4ஆம் அதிபதியாகிய புதன் இங்கு உச்சமாக இருக்கிறார். கன்னிமனையில் உச்சமாக இருக்கிறார். அதனால் இவருக்கு வீடு, வண்டி, வாகனத்தில் எந்த குறையும் இருக்காது. இவர் மனம் போல் நிகழும். சப்தமாம்சம் என்பது குழந்தைகளை பற்றி பார்க்கக்கூடிய அம்சமாகும். இதில் ராசி கட்டத்தின் 5ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் இங்கு மிதுன மனையில் சுக்கிரன் கேது இரண்டு கிரகங்கள் உள்ளதால் இதில் இவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்க வாய்ப்பு உண்டு. நவாம்சம் என்பது D9. நவாம்சம் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய அம்சமாகும். இதில் லக்னமானது தனுசு லக்னமாக உள்ளது. தனுசு லக்னத்தில் புதன் அமைந்துள்ளது. இது செவ்வாய் சனி என்று சம்பந்தப்படாமல் இருப்பதால் இவர்கள் திருமணம் அமைவது நன்றாக இருக்கும். இவர்கள் தொழில் D10 என்பது தசாம்சம், தொழிலை பற்றி குறிக்கக்கூடிய கிரகமாகும். இதில் லக்னத்திலிருந்து 10ஆம் அதிபதி, ராசி கட்டத்தில் லக்னத்திலிருந்து 10ஆம் அதிபதியாகிய மீனமனையின் அதிபதி குரு இங்கு
கும்பமணியில் இருக்கிறார். கும்பமணியில் தங்கம் என்ற நிலையில் உள்ளதால் இவர்களுக்கு தொழிலானது மிக உயர்வாகவும் இருக்காது, மிக தாழ்ந்தாகவும் இருக்காது, நன்றாக இருப்பார். ருத்ராம்சம் தொழில் மற்றும் லாபம். ராசி கட்டத்தின் 11ஆம் அதிபதியாகிய செவ்வாய் இங்கு கேது என்ற ஒரு கிரகத்துடன் சேர்ந்திருப்பதால் இவங்களுடைய லாபமானது சிறிது குறைவாகவே காணப்படும். ஓம் ஸ்ரீ ஜோதிட நிலையம். தங்கள் ஜாதகம் குறித்த சந்தேகங்கள் இருப்பின் கீழே கொண்ட முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யவும் அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஜோதிட சத்ய செல்வன்.